Hi, this is Ayabu Tahir from IndusViva. உங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலிமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னோட நண்பர் என் கூட இருக்கிறாரு, மிஸ்டர் ராஜபாண்டியன். ஹாய் சார். ஹாய் ராஜபாண்டியன் சார். ஹாய். ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவருடைய கிருபையில். எனக்கு உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. சரி, உங்கள் சைட்லேருந்து எந்த மாதிரி ஒரு பதில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்காக இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன். என்னோட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆஸ் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல ஜாப் கிடச்சிருக்கும், நீங்கள் ஒரு வேலைக்கு போயிருந்தால் நல்ல ஒரு சம்பளம் கிடச்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கம்யூனிட்டி காமர்ஸை ஒரு கரியராக சூஸ் பண்ணீங்க ராஜுபாய்? அப்படிதாங்க சார். லைஃப்பில் நிறைய பேர் வாய்ப்புகள் தேடிட்டுருக்காங்க. அதே மாதிரி என்னோடய லைஃப் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்தேன் நான். ஸோ என்னோடய எஜுகேஷன் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பண்ணேன், 10th 12th. அதுக்கப்புறம் லைஃப்பில் எல்லா பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போகலான்னு சொன்னாங்க. நானும் நல்லா படித்தேன். 10th மேக்ஸ் சென்டம், 12th மேக்ஸ் சென்டம். வீட்டில் பிஎஸ்சி மேக்ஸ் தான் எடுக்க சொன்னாங்க. இல்லை படித்தா நான் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குன்னு சொல்லி அடம் பிடிச்சி முரண்டு பிடிச்சி ஒரு 3.5 லட்ச ரூபா எஜுகேஷன் லோன் போட்டு நானும் இன்ஜினியரிங் சேர்ந்தேன். ஸோ மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும் தான் போகணும். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் நிலைமை மாறிச்சு. என்னோட சீனியருக்குலாம் ஃபஸ்ட் இயரில் 80,000 ப்ளேஸ்மெண்ட், செகண்ட் இயர் நான் போகும்போது அவங்களுக்கு 60,000, தேர்ட் இயர் போகும்போது அவங்களுக்கு 40,000. நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு 20,000 தான் சேலரி. அப்போது உங்களோட இன்ஜினியரிங் கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப் இருந்துச்சு. அந்த ஹோப் படித்து முடிக்கும்போது இல்லாமல் போயிடுச்சு. அந்த 20,000 சேலரி வச்சு இந்த எஜுகேஷன் லோன் அடைக்கிறதுக்கே நான் 7 வருஷம் கஷ்டப்படணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் சென்னையில் கேப் ஜோனில் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அந்த டைமில் தான் எனக்கு இண்டஸ்ட்ரியல் வியாபார வாய்ப்பு கிடச்சிச்சு. ஓகே. ஸோ என்னோட நண்பர் மிஸ்டர் சுஜித் கான் அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஓகே. அது மூலமாக இன்றைக்கி லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கு. ஓகே, ஃபைன். அதாவது இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் கம்யூனிட்டி காமர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படித்தீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த எதிர்பார்ப்பு எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சதுனால நான் இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னோடய அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, IndusViva நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. IndusVivaவை ஏன் எதனால் நீங்கள் சூஸ் பண்ணுனீங்க? மார்க்கெட்டில் நிறைய கம்யூனிட்டி காமர்ஸ் கம்பெனி இருக்கும்போது அது ஏன் நீங்கள் பர்டிகுலராக IndusVivaவை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? எனக்கு IndusVivaவில் ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறது, இது ஒரு இந்தியன் கம்பெனி. இன்னைக்கு உலக தரத்தில் பொருட்கள் வச்சுருக்காங்க. மற்ற கம்பெனிகளில் 400-500 பொருட்கள் இருக்குது. அந்த பொருளை பற்றி நம்ம பேரை கற்றுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும். அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஒரு 3-4 வருஷம் ஆகும். ஆனால் IndusVivaவில் நமக்கு லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுவும் வேர்ல்டு கிளாஸ் நியூட்ராசிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸு. நான் ஆரம்பிக்கும் போது யோசிச்சது ஒன்று தான், இனிமேல் வியாதிகள் நோய்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாளுக்கு நாள் கூட தான் போகுது. ஸோ IndusViva வியாபார வாய்ப்பு நான் பண்ணாலும் பண்ணலைனாலும் IndusViva வியாபாரம் டெவலப் ஆகும், அதில் என்னோட பங்களிப்பு இருந்தால் எனக்கு ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை நானும் என்னோடய ஃபேமிலி பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தி எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நம்ம உலகத்துக்கு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆரோக்கியத்தை உறுதி செஞ்சிட்டோம், நானும் என்னோடய ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும், அதை எல்லாருக்கும் சொல்லலான்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கு. ஓகே. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து மார்க்கெட்டில் நிறைய கம்பெனிகள் இருந்தாலும் அங்கே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி ஸ்டடி பண்ணி அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுறத விட யூனிக் ப்ராடக்ட்ஸாக இருந்ததுன்னா அது மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணின்னு சொன்னீங்க. அதே போல் ப்ராடக்ட்டை நீங்கள் பர்சனலாக கன்சியூம் பண்ணி அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது, அதே போல் நல்ல ரிசல்ட் ஓரியன்டாக இருக்குது, அதனால் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுன்னு சொன்னீங்க. ஓகே. இப்போது உங்களுடைய கருத்தின் பிரகாரம் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜாப், அதாவது படிக்கிறாங்க, படித்து முடிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு தான் படிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான நபர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க படித்ததுக்குண்டான வேலை கிடைக்கிறதில்ல. அப்போ ஏதாவது கிடைக்கக்கூடிய வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அப்போ உங்கள் இடத்துல இருந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த துறையை பற்றி நீங்கள் ஒரு வரவேற்பு கொடுக்கறதுக்கு உங்கள் மனசுலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? இந்த துறைக்கு எப்படி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க? என்னை பொறுத்தவரை அப்படிதான் சார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு வேலை இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிற மாட்டேன். அவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை இல்லை. தகுதிக்கேற்ற வேலை இல்லை. எல்லாருக்குமே வேலை இருக்குது, ஆனால் அவங்க தகுதிக்கேற்ற வேலை இல்லை. இப்போ இன்ஜினியரிங் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊரில் 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் நிலைமை வந்துருச்சு. அப்போ அந்த இன்ஜினியர் முடிக்கிறவங்க 1 லட்ச ரூபா சம்பளம் எதிர்பார்த்து தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு 20,000 சேலரி கிடைக்கும் போது அவங்களால அந்த வேலைக்கு போக முடியல. இப்போ என் லைஃபே அப்படி தான்.
ஸ்டார்ட் ஆச்சு. நான் 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குன்னு சொல்லி தான் எஜுகேஷன் லோன் போட்டு போனேன். ஆனால் அங்கே போனால் எனக்கு 20,000 ரூபாய் சேலரி வச்சு என் லைஃப்பை ரன் பண்ண முடியாது. அப்போ இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, எல்லோரும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனால் அவங்க எல்லாருமே அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், தகுதிக்கேற்ற வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்போ இந்த தகுதிக்கேற்ற வேலை இல்லாததுக்கு காரணம் இன்றைக்கி உள்ள மக்கள் அதிகமாக படிச்சிருக்காங்க. இப்போ இன்றைக்கி 100 இன்ஜினியர் தேவைப்படுற இடத்துல இன்றைக்கி 1000 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்க நம்ம எல்லாருமே ஒரு அடிஷ்னல் இன்கம்மை தேட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இண்டஸ்விவா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும்னா, நான் பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே வியாபாரத்தை பார்ட் டைமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்ட் டைமாக தான் ஜாபுக்கும் போயிட்டு இருந்தேன். விவாக்கும் டெய்லி ஒரு 2 hours 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு 3 to 6 monthsல என்னோட மந்த்லி சேலரி இங்கே வீக்லி இன்கமாக வந்துச்சு. மந்த்லி சேலரியே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வீக்லி இன்கமாக உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் இதை கேரியராக ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, சந்தோஷம். அப்போ வந்து வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து இந்த துறை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய துறையாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லா இளைஞர்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், இன்றைக்கி எந்தவித நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் லைஃப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிற நபர்களுக்கு இண்டஸ்விவா வியாபார வாய்ப்பு மிகப்பெரிய அளவு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இதில் நமக்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போகணும். அவங்க பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க ஏதாவது தொழில் செஞ்சால் கூட இதை பகுதி நேரமாக எடுத்து பண்ணால் போதும். ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும், நல்ல இன்கம் வரும். அதுக்கப்புறம் என்ன போல் அவங்க ஃபுல் டைமாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி கோஆப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே நம்மளால் வந்து பெரிய லெவலில் வின் பண்ண முடியும், அப்படி வின் பண்ணினா மட்டும்தான் அது நல்ல கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் வந்து மார்க்கெட்டில் நடக்குது. உங்கள் சைடில் இருந்து இது எந்த மாதிரி அவங்க எடுக்கணும், எந்த மாதிரி செஞ்சால் அவங்க கரியருக்கு வந்து இது ஒரு பிரைட்டான ஒரு ஃபியூச்சரை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுடைய கருத்து என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து ஒரு குயிக் ஏர்னிங் மென்டாலிட்டி இருக்குது, சீக்கிரமாக நம்ம சம்பாதிக்கணும். அது பொதுவாக இன்றைக்கி இளைஞர்களுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம வந்து பணக்காரனாயிடணும், இமீடியட்டாக நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரு தாட் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன ராஜபாண்டியன்? கடந்த 20 வருடங்களாக நிறையா நிறுவனங்கள் வந்து கம்யூனிட்டி காமர்ஸுங்கிற பேரில் நிறைய நபர்கள் வந்து ஏமாந்துருக்காங்க. பணத்தை வச்சு வியாபாரம் பண்ணணும், அவங்கக்கிட்ட எந்த பொருள் இருக்காது, குவிக் மணி கான்செப்ட்னு சொல்லலாம், இல்லை மணி சர்க்குலேஷன் ஸ்கீம் சொல்லலாம். அதில் போய் நிறைய பேர் சம்பாதிச்சவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க லைஃப் நான் பார்த்துருக்கேன். ஒரு 2 பேர், ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனை வந்து சூசைட் பண்ணிட்டாரு. ஆமாம், ஏன்னா மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட போய் தான் பணம் கேட்குறாங்க. ஒருத்தவங்க வீடை காலி பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நான் ஒரு முடிவு பண்ணேன், என்கிட்ட யாராவது இந்த குவிக் மணி கான்செப்ட் சொன்னாலும் இப்போதைக்கு சூசைட் பண்ணுற ஐடியாவில், இப்போதைக்கு ஊரை காலி பண்ணுற ஐடியா இல்லை. ஏன்னா கம்யூனிட்டி காமர்ஸுங்கிறது இது வந்து ஒரு ப்ரொஃபஷன். ஆக்சுவலி இதை பேஷனாக எடுத்து பண்ணணும். ஒரு நபர் ஆரம்பிக்கும் போது ஒரு 1000 நாட்கள் ட்ராவல் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன்னா நான் அந்த மைண்ட் செட்டில் தான் ஆரம்பித்தேன். ஒரு 1000 நாட்களில் என்னால் 1 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற வர விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஒரு குயிக் ஏர்னிங் மணி ஸ்கீம், அதாவது இப்போ இந்த லாட்ரி சீட் எடுக்கிற மாதிரி கிடையாது கம்யூனிட்டி காமர்ஸுங்கிறது. உழைப்பு போட்டு நம்ம வந்து ஒரு பேஷனாக ஒரு 1000 நாட்கள் உழைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு இப்போ ப்ரொஃபஷன், இப்போ ஒருத்தர் காலேஜ் படிக்கணும்னா 3 வருஷம் படிக்கிறாரு நார்மலாக ஒரு டிகிரிக்கு, ஒரு இன்ஜினியரிங்க்கு 4 வருஷம் படிக்கிறாங்க, டாக்டருக்குன்னா 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் கம்யூனிட்டி காமர்ஸும் நம்ம ஒரு 3 வருஷமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் பெரிய சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். இது ஒண்டர்ஃபுல் மெசேஜ். என்னென்னா அதாவது நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க, இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து டாக்டர் படிக்கிறதுக்காக 5 வருஷம் செலவழிக்கிறாங்க, அதே போல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக 4 வருஷம் செலவிடுறாங்க. ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் கூட மினிமம் 3 to 5 years ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஷன்ஸ் இருக்கிற ஒரு மனசு ஒரு வியாபாரமாக எடுத்து ஒரு கம்யூனிட்டி காமர்ஸை பண்ணும்போது இமீடியட்டாக வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மையிலே ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட். ஒரு 1000 நாட்கள் நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, பிஃபோர் இண்டஸ்வா நீங்கள் சொன்னீங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. இப்போ ஐ திங்க் நீங்கள் நியர் அபவுட் வந்து ஒரு 7 years கம்ப்ளீட் ஆகிருக்கும் இல்லையா ராஜபாண்டியன் சார், நீங்கள் இண்டஸ்வா சூஸ் பண்ணி? முன்னாடி இருந்த உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து ஆஃப்டர் இண்டஸ்வா ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜேர்னியில் உங்களோட லைஃப் வந்து எந்த மாதிரி மாறி இருக்குது, அது வந்து நீங்கள் பப்ளிக்கு எந்த மாதிரி ஒரு ஹோப் கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்து, உண்மையான உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்களேன்.
கண்டிப்பாக. இப்போ நான் ஜாபுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கடன் அடைக்கவே 7 வருஷம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதாவது நான் 7 வருஷம் ஜாபுக்கு போனால் தான் எஜுகேஷன் லோனையே அடைக்க முடியும், நீங்கள் வாங்கின லோனையே கட்ட முடியும். சுச்சுவேஷனில் தான் IndusViva வியாபார வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அந்த 7 வருஷத்தை நம்ம ஏன் ஒரு 2-3 வருஷத்தில் அடைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். ஆனால் காட் கிரேஸ் 1 வருஷத்துலேயே கடன் எல்லாம் அடைச்சாச்சு. 3 வருஷத்தில் 1 கோடி ரூபா சம்பாதிச்சாச்சு. அப்போ கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வந்தாச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2,30,00,000 மேலே சம்பாதிச்சிருக்கோம். 2,30,00,000 டோட்டல் ஏர்னிங்ஸ் மொத்தமாக சம்பாதிச்சோம். ஸோ மாதம் இப்போ ஆவரேஜாக மாதம் 5,000 8 லட்ச ரூபா வருமானம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்குள்ள சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் மாதம் 5 லட்ச ரூபாங்கிறது ஒரு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், எனக்கு ஆஃபீஸ் கிடையாது, லேபர் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு இபி பில்லு கிடையாது, எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வருஷத்துக்கு நம்ம இன்கம் டேக்ஸும் பே பண்ணுறோம், மாதம் சர்வீஸ் ஜிஎஸ்டியும் பே பண்ணுறோம். நம்மளோட இன்கம் ஆனுவல் 20 lakhs அபோவ் இருக்கனால 18% சர்வீஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி அதையும் நம்ம கம்பெனி ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி தராங்க. அப்போ லீகலாக எத்திக்கலாக ப்ரொஃபஷனலாக நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடச்சிருக்கு. இப்போ உங்களுடைய கடன்லாம் இன்றைக்கி வந்து செட்ரேட் ஆகிடுச்சு, எந்த விதமான கடனும் இல்லை. அப்போ வந்து என்னோட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டார்கெட்டோட வர்றாங்க. ஒரு சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்டை வந்து செலக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு கான்செப்டாக இல்லாமல் போய் நிறைய இடத்துல தோற்று வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் ஏற்படுது. இந்த துறையை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியர் இருக்குது. அந்த ஃபியரை வந்து எப்படி நீங்கள் வந்து அதாவது அதை பீட் பண்ணி எப்படி மேலே வரணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, IndusViva வியாபாரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறையா நபர்கள் என்ன அப்ரோச் பண்ணாங்க, இதை விட சூப்பர் பிஸ்னஸ்ஸு, அதை விட சூப்பர் பிஸ்னஸ்ஸு, இதை விட சீக்கிரம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னது, ராஜபாண்டிக்கு ஒரு இன்சியல் இருக்குது. என்னோட அப்பா பேர் தங்கபாண்டியன், டி ராஜபாண்டியன். அந்த டீங்கிற அந்த நேமை என்னால் மாற்ற முடியாது. இப்போ நான் ஆல்ரெடி மேரீடு ஆக்சுவலி. ஓகே. அப்போ இப்போ என்னோட ஒய்ஃபோட அழகாக ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னால் நான் என்ன சொல்ல முடியும்? ஆல்ரெடி நான் மேரீடு. அது மாதிரி தான் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ IndusVivaன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டோம். அதில் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம அதுதான் பண்ணுவோம், வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். நிறைய நபர்கள் மார்க்கெட்டிங்கில் மாறிக்கிட்டே இருந்தால் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் மாறிக்கிட்டே இருந்தால் அவங்க ஜெயிக்கவே இது இஸ் கால் மங்கி கல்ச்சர். அவங்க வந்து சீக்கிரமா தாவிட்டே போறாங்க. அப்ப எதுலையுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியாது, எதுலையுமே அவங்க ஜெயிக்க முடியாது. இப்ப நான் 7 வருஷமா வேற எந்த கம்பெனியோட ப்ரோச்சர் கூட தொட்டது இல்லை. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபைன். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நிறைய ஒரு வேல்யூபிளான ஒரு பாயிண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு நிறைய ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு. உண்மையிலே வந்து உங்களுடைய இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கே ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. பிகாஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பொதுவாக வந்து நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளை வந்து நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் தான் நம்மளை வளர்த்துனாங்க. ஆனால் அது வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்யூனிட்டி காமர்ஸை ஒரு கரியராக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக முன்னாடி உட்காந்துட்ருக்கிறீங்க. எனக்கு ஒரு இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. அதாவது பொதுவாக நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து படிக்க வைக்கும்போது நல்லா படிக்கணும், நல்லா படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்மளை வந்து வளர்த்துனாங்கன்னு சொன்னீங்க. அப்போ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய அடுத்த தலைமுறை, அதாவது உங்களுடைய வாரிசுகளுக்கு கண்டிப்பாக கல்வி அப்படிங்கிறது உலக அறிவிற்காக நம்ம தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஒரு காமன் பேரண்ட்ஸ் மாதிரி அவங்க படிப்பு முடிச்சதுக்கப்புறம் படிக்கும்போதே நீங்கள் வந்து இந்த துறையை சார்ந்து நீ படிக்கணும், அதுக்கப்புறம் இந்த துறை சார்ந்து நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அல்லது படிப்புங்கிறது உலக அறிவு இருக்குது தான், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, அந்த ஃப்யூச்சர் எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த துறைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு கிஃப்டாக இருக்குமா? உங்களுடைய கருத்து என்ன ராஜா? இல்லை, என்னோட தலைமுறையில் இதுதான் கடைசி வேலை பார்க்குற தலைமுறையாக இருக்கணும். ஏன்னா போதுமடா சாமி இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கைன்னு என்னோட தலைமுறையில் இதுதான் கடைசி தலைமுறை. இனிமேல் என் தலைமுறையில் யாருமே வேலைக்காக போகக்கூடாது, அவங்க வியாபாரம் தான் பண்ணுவாங்க. ஸோ என்னோட பசங்க படித்தாலும் அவங்க லைஃபுக்காக படித்தா போதும், லைஃப் செட்டில்மெண்ட்டுக்காக ஒரு வேலைக்காக அவங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க விருப்பப்பட்டதை என்ன வேணால் படிக்கட்டும், ஆனால் அவங்களோட தொழில் ஆரம்பிக்க தான் நான் அவங்கள எஜுகேட் பண்ணுவேன். அதுதான் என்னோட விருப்பம். இட் மீன்ஸ் வந்து நீங்கள் ஒரு என்டர்ப்ரோனர் ஆகிறதுக்காகத்தான் அவங்கள வந்து நீங்கள் வந்து வழிநடத்துவீங்கன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக வேலைக்கு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு என்டர்ப்ரோனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். அதில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, IndusViva நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு கிஃப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக IndusVivaவில் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது தான் டேக்லைன் தான், பியாண்ட் 21st சென்ச்சுரி, 21ஆம் நூற்றாண்டையும்
கடந்து இன்றைக்கி நம்ம இருக்கோமோ இல்லையோ நம்ம நிறுவனம் 21ஆம் நூற்றாண்டு கடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஜென்ரேஷன் பிஸ்னஸ். இப்போ என்னோடய ஐடியோட நாமினி என்னோடய ஒய்ஃப் இருக்காங்க, அடுத்து என்னோடய நாமினியாக யார் இருப்பா, என்னோடய பசங்க தான் இருப்பாங்க. அப்போ எனக்கு இன்றைக்கி என்ன வருமானம் வந்துட்டுருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பையனுக்கும் பொண்ணுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்போ நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போக போகுது, நம்ம பசங்களுக்கு குழந்தைகளுக்கு போக போகுது. அப்போ நம்ம படுற உழைப்புக்குண்டான ஊதியம் ஒரு வியாபாரத்தில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே வேலைக்கு போனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. வியாபாரம் பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி நான் ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிச்சு என்னோடய ஐடியா என்னோடய பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுத்தேன்னா அவங்க அதை 1000 கோடியாக மாற்ற போகிறாங்க. அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஓகே, அப்போ வேலைக்கு போகிறது இல்லாமல் ஒரு என்டர்பிரனர்ஷிப்புக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட தான் செய்யணும். என்னோடய அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டார், அப்பாவோட அப்பா தாத்தாவும் கஷ்டப்பட்டார். ஆனால் அவங்க யாரும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை. ஏன்னா அப்பாவும் கோடீஸ்வரர் கிடையாது, அப்பாவோட அப்பா தாத்தாவும் கோடீஸ்வரர் கிடையாது. ஆனால் இண்டஸ் வியாபார வாய்ப்பு ஆரம்பித்து 3 வருஷத்தில் என்னால் 1 கோடி ரூபா சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. இப்போ 2வது கோடி சம்பாதிச்சு 3வது கோடியை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இட் மீன்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து உங்கள் ஃபேமிலியில் முதல் கோடீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கிறத நீங்கள் வலியுறுத்துறீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா அப்பாவும் கோடீஸ்வரன் இல்லை, தாத்தாவும் கோடீஸ்வரன், நீங்கள் கோடிகள் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய குழந்தைங்க கோடீஸ்வர குழந்தைங்க தான். ஆமாம், அது ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜு சார். ஃபைன். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரின்னு சொல்கிறத விட இது ஹிஸ்டரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நார்மல் பர்சனோட லைஃப்பில் நடக்காத நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க. ஏன்னா சின்ன ஒரு கால்குலேஷன் பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 கோடி 30 லட்சம் நான் சம்பாதிச்சேன். ஆவரேஜ் ஒரு கால்குலேஷன் மாதம் ஒரு 50,000 வச்சு நம்ம இன்கம் வாங்கினா கூட இந்த இன்கம் ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் உழைக்கணும் போல் இருக்குது. அப்போ அந்த 50 வருஷத்துடைய உழைப்பில் ஒரு நபர் சம்பாதிக்க வேண்டிய ஒரு தொகையை ஜஸ்ட் ஒரு 7 இயர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. உங்களுடைய வேல்யூபிளான டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு வேல்யூபிளான கருத்துக்களை சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ராஜு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.